அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் விட்டுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 புக்லெட் வந்து யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட் நான் தெளிவாக படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 புக்லெட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 புக்லெட் ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் இது கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் வேணாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும் உங்களால். இந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 புக்லெட் வந்து சாப்டர் வைஸ் இருக்கும். ஸோ 3 புக்லெட் இருக்கு. 3 புக்லெட் வந்து 6000 எம்சிக்யூஸ் இருக்கும் இதில். ஓகே, ஸோ இதில் வந்து 6000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 10 சாப்டருக்குமே கொடுத்துருப்போம். 10 சாப்டருக்கும் இருக்கும் வித் சொல்யூஷனோட இருக்கும். ஓகே, டிஆர்பிக்கு நீங்கள் படிக்கணும். யூஜிடிஆர்பிக்கு எதை ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணுமோ அந்த புத்தகத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 6000 ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். 3 புக்லெட் வரும். இந்த 3 புக்லெட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இல்லாமல் டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்குது. டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தனியாக இருக்குது. ஸோ எவ்ரி வீக் சண்டே நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு லிங்காக அனுப்புவேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கோர் என்னான்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போது டெஸ்ட் சீரியஸ்லேயே நீங்கள் தனியாக ஒரு கொஷின் கலெக்ஷனாக கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம், ஏன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 4 மந்த்து டைம் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 4 மந்த் பீரியடில் நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு 6000 கொஷின்ஸ் கிட்ட வரும். ஸோ அவ்வளோ டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இந்த 3000 கொஷின் புக்லெட்டில் இல்லாத கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பேன். இதில் வந்து ஒரு 50% கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டுக்கு வரும். ஓகே, அதுக்கப்புறம் நியூ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 50% வைப்பேன். அப்போ எதுலையுமே கொஷின் மிஸ் ஆகாது, மொத்தமும் மாட்டிக்கும். ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க அந்த ஃபார்முலா புக்லெட்டை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் தனியாக இருக்குது, அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். 10 சாப்டருமே ஈஸியாக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் நான் போடுற வீடியோஸ் அதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் நிறையா படித்தா கூட, இந்த மெட்டீரியல் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டா கூட ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் பார்க்கணும். இதில் நிறைய கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். எவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் வீடியோவில் என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சைட் பை சைடு வந்து வீடியோஸும் பார்க்கணும், மெட்டீரியலும் படிக்கணும். வீடியோஸும் பார்க்கணும், மெட்டீரியலும் படிக்கணும். ஸோ அப்படி இருக்கணும். இந்த 5 புக்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அப்படியே வீடியோஸ் பார்க்கணும். வீடியோஸில் இப்போ ஒரு கண்டென்ட் நான் அல்ஜிப்ரான்னு சொல்லி டீச் பண்ணி போட்டிருந்தேன்னா அல்ஜிப்ரா வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணணும், மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே சண்டே டெஸ்ட்டுக்கு அந்த போர்ஷன் ஓரியன்டான கண்டென்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிங்க. ஓகே, ஸோ நிறைய வீடியோ கொடுத்துட்டேங்க. உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் புக்லெட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கணும் அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு. இதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகே, ஃபைன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 33 பார்ப்போம். லெட் xn ஈக்குவல் டு n + -1 whole power n divided by n. Then limit xn tends to 0. xn converges to 1. Supremum of xn is 2. Infimum of xn is 0. Supremum of xn is 1. Infimum of xn is 1. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ given xn பாருங்க, given xn equal to n plus -1 whole power n divided by n. If n is even என்ன நடக்கும், if n is even, so even அந்த என்ன நடக்கும், xn equal to n plus 1 divided by n more. ஏன்னா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா -1 whole power ஈவன் டேர்ம்ஸ் வந்து 1 ஆயிடும். இப்போ இது எப்படி பண்ணிக்கலாம், n by n plus 1 by n. This is equal to 1 plus 1 by n. As limit n tends to infinity, as n tends to infinity, xn tends to எங்கே போகும், 1க்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ லிமிட் ஆஃப் xn பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீமம் எங்கே கன்வெர்ட் ஆகுதோ, ஒரு சீக்வன்ஸ் எங்கே கன்வெர்ட் ஆகுதோ அதுதான் என்னுடைய லிமிட் சுப்ரீமமாக இருக்கும், லிமிட் இன்ஃபினிமமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? ஸோ உங்களுடைய xn வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் இப்போ n is odd எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம், என்ன நடக்கும், n is odd அப்படின்னு பார்ப்போம். அந்த கேஸை செக் பண்ணிக்கலாம். n is odd எடுத்தீங்க அப்படின்னா xn equal to n minus 1 by n வரும். ஸோ 1 minus 1 by n வரும். இதுக்குமே இன்ஃபினிட்டிக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் கன்வர்ஜஸ் டு 0. அப்போ இதுவுமே உங்களுக்கு என்ன ஆகுது, கன்வர்ஜஸ் டு 1. அப்போ ஆட் அண்ட் ஈவன் டேர்ம் வந்து கன்வர்ஜஸ் டு உங்களுக்கு வந்து 1ன்றதால லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபினிமம் வந்து 1. இப்படி தாங்க சொல்யூஷனே இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஈவன் டேர்ம்ஸ்க்கு வேல்யூ வந்து 1 வரும், ஆட் டேர்ம்ஸ்க்கு வேல்யூ 1 வரும். ஸோ அப்போ பை கம்ப்யூட்டிங் லிமிட் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது 1 வருது. அப்போ சுப்ரீமம் ஆஃப் xn ஈக்குவல் டு இன்ஃபினிமம் ஆஃப் xn 1 தான். ஓகே, ஃபைன். டிட்டர்மைன் த சீரியஸ் இஸ் கன்வர்ஜஸ் ஆர் நாட். ஒரு சீரியஸ் எப்போ கன்வர்ஜ் ஆகும், அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ் சீரியஸ்னா கன்வர்ஜ் ஆகும்னு சொல்லணும். அப்படி இல்லைனா அது கண்டிஷனலி கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சீரியஸ் வந்து அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸா இல்லை கண்டிஷனலி கன்வர்ஜன்ஸான்னு செக் பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னா சம்மேஷன் n from 1 to infinity -1 whole power n into an இந்த ஃபார்மேட்டில்.
ஓகே சார் இதனுடைய அப்சல்யூட் டேர்ம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து mod -1 whole power n divided by n -1 whole power n into n divided by n square plus 1. இதனுடைய அப்சல்யூட் டேர்ம் என்ன கிடைக்குது n by n square plus 1. ஓகே this is less than or equal to n by n square வரும். ஓ 1 by n வரும். இந்த என்டையர் சீரிஸோட அப்சல்யூட் டேர்ம் வந்து bounded by 1 by n. இப்போ சம்மேஷன் ஆஃப் 1 by n பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகும். ஓகே அப்போ இது அப்சல்யூட் சீரிஸ்ல வராது. ஓகே ஏன்னா இந்த டேர்மோட அப்சல்யூட் டேர்ம் வந்து 1 by n வருது 1 by n வந்து டைவர்ஜ் ஆகும். ஓகே அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டான்னு செக் பண்ணணும். அப்போ சம்மேஷன் n from 1 to infinity -1 whole ஆல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட்டுக்கு போயிடணும். ஸோ இப்போ an வந்து பார்த்தீங்க அப்படின்னா n divided by n square plus 1. இது வந்து டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 செக் பண்ணணும். ஆமாம் டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 0 தான். அப்போ கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்டாக இருக்கு அப்சல்யூட் டேர்மாக வராது டைவர்ஜஸும் வராது ஆசிலேட்டரியும் வராது. ஓகே ஆசிலேட்டர்னா ஏதோ 2 டேர்ம் வந்து அகைன் ஒரு 3 டேர்ம் இருக்கலாம் 4 டேர்ம் அகைன் ரிப்பீட்டாக வரலாம். பட் இது ஆசிலேட்ஸ் நடக்காது. ஓகே ஃபைன். இப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் என்ன xn equal to square root of n plus 1 minus square root of n. What is limit of sequence? அப்போ xn equal to square root of n plus 1 minus square root of n divided by square root of n plus 1 plus square root of n into square root of n plus 1 plus root n பிடிக்கிறீங்க. இது a plus b into a minus b. அப்போ n plus 1 minus n ஏன்னா a square minus b square போடும்போது ரூட் கேன்சல் அவுட் ஆயிடும். அப்போ root n plus 1 plus root n வரும். This is equal to 1 by root n plus 1 plus root n. So அப்போ லிமிட் எடுத்தா என்ன கிடைக்கும் 1 by infinity this goes to 0. ஓகே நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸா டைவர்ஜென்ஸா ஆசிலேட்டரா டைவர்ஜென்ஸ் டு 1 சொல்லி கேட்குறாங்க. xn be a defined recursively as x1 equal to 1 ரெக்கன்சிலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. xn plus 1 equal to square root of 1 plus xn. Suppose xn converges to some limit L ன்னு எடுத்துப்போம். அப்போ xn plus 1மே எங்க ஆகும் converges to L தான். அப்போ L equal to square root of 1 plus L ன்னு வருமா? இப்போ L square equal to 1 plus L ன்னு வரும். அப்போ L square minus L minus 1 equal to 0 ன்னு வரும். இப்போ இது எப்படி இருக்கு L square minus இது வந்து quadratic format இருக்கு. ரூட்ஸ் கண்டுபிடிங்க. L equal to minus b minus of minus 1 sum is root of b square minus 4 a ஓட வேல்யூ 1 c ஓட வேல்யூ minus 1 divided by 2 into a ஓட வேல்யூ வந்து 1. அப்போ 1 plus or minus square root of 5 divided by 2 வருதா பாருங்க. ஓகே மைனஸ் மைனஸ் பிளஸ் அப்போ என்ன ஆகும் 4 5 வந்துடும். அப்போ 1 plus root 5 by 2 அப்போ கன்வர்ஜஸ் டு 1 plus root 5 by 2. 1 minus root 5 by 2 வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரும். பட் இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸன்ஸா கிட்ட 0. அப்போ 1 minus root 5 by 2 போடக்கூடாது. அப்போ 1 plus root 5 by 2 தான் அங்கே கரெக்ட். ஸோ இப்படி தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த ரெக்கரன்சிலேஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக இதுக்கு எப்படி மோனோட்டானிக்லி இன்க்ரீசிங் பவுண்டட் அபோவ் கன்வர்ஜஸ் டு லிமிட் பாயிண்ட் அதாவது சுப்ரீம் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். பட் அது வந்து உங்களுக்கு நான் நெகட்டிவ்ஸ் அதெல்லாம் நம்ம கொண்டு வரலாம். டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ஒரு 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணணும்னா நீங்கள் இது இப்படி தான் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ பாருங்கள் xn கன்வர்ஜஸ் டு எல்லாம் இருந்தால் ஸோ லிமிட் ஆஃப் xn ப்ளஸ் 1 கன்வர்ஜஸ் டு எல் தான். இப்போ ஜஸ்ட் போட்டு நீங்கள் கொட்டாடிக்கில் சால்வ் பண்ணிங்கன்னா ரூட்ஸ் கிடச்சிடும். ஓகே next limit supremum of xn is 3 limit infimum of xn is 1 then which of the following statement is true? Sequence is converges false ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா தான் கன்வர்ஜ் ஆகும். அது false. அடுத்த sequence is monotone அதுக்கப்புறம் பார்ப்போம். sequence diverges to infinity ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. sequence is oscillator between 1 and 3 ஆன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபினிமம் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும். 1 3க்கு போகும் இல்லைனா 1க்கு அடுத்து 3 1 3 1 அப்படி ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஆட் டேபிள் ஒரு சீக்வன்ஸ் நான் கொடுக்குறேன் 1 3 1 3 1 3 1 3 இப்படி இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு இதனுடைய லிமிட் சுப்ரீமம் என்ன? லிமிட் சுப்ரீமம் வந்து 3. லிமிட் இன்ஃபினிமம் என்ன? லிமிட் இன்ஃபினிமம் பார்த்தா 1. பட் இந்த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும் 1க்கு 3க்கு ஆசிலேட் ஆகும். ஓகே ஸோ இது போல் நீங்கள் எவ்வளோ டேர்ம்ஸ் சொன்னால் அப்படி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் பிட்வீன் 1 and 3. மோனோட்டானா எது இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங்? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது ஃபால்ஸ். சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வராது. ஏன்னா இது ஃபைனைட் லிமிட்ஸ். ஆட்டோ அதாவது இதில் 2 சப்சீக்வன்ஸ் இருக்கிறீங்க. ஆட் டேர்ம்ஸ்லாம் 1க்கு கன்வர்ஜ் ஆகும் ஈவன் டேர்ம்ஸ்லாம் 3க்கு கன்வர்ஜ் ஆகும். இப்போ சுப்ரீமம் இன்ஃபினிமம் வந்து ஃபைனைட்ன்றதால டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டின்றது ஃபால்ஸ். ஓகே ஸோ இவ்வளோ தாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். The test of convergence summation n from 1 to infinity -1 whole power n log n by n. சொல்லுங்க. இப்போ எந்த புக்ல இருந்து கொஸ்டின் மிஸ் ஆகும் உங்களுக்கு? எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே வந்து எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் அந்த புத்தகத்தோடைய கான்செப்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் வெறும் MCQ சொல்யூஷன் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிட்டேன்.
ஸோ வேணுன்றவங்க இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இம்மீடியட்டா புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.